ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. உங்களை மேக்ஸ் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இனிமேல் ப்ராப்பராக வீடியோ வந்து நான் போடுறேன். என் கூடயே நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் ஆஃப் இயர்லி அண்ட் ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ரைட்டா? ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பேரலி உங்களோட ஸ்கூல்லையுமே இந்த பர்டிகுலர் சாப்டர் தான் எடுப்பாங்க நம்புறேன். ஸோ என்ன சாப்டர் உங்கள் ஸ்கூலில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 9ல் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்ல ரொம்ப முக்கியமான சாப்டர் தான், கான்செப்ட் தான் இது. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வகை நுண்கணிதத்தின் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து இந்த செஷன் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய தமிழ் மீடியம் கண்டென்ட், அதாவது டேர்ம்ஸையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த எக்ஸாம்பிள் என்ன எக்ஸசைஸ்ன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் புக்கை பக்கத்தில் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நான் என்ன கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, லிமிட்ஸ்னா என்ன, எக்ஸசைஸ் 9.1ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பார்த்துடலாம். ஓகே, நம்ம செஷன் கிளாஸ் 11க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால நம்ம செஷனோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு தாட் ஆஃப் த டே டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? இன்னைக்கு நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு அழகான சேயிங் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என்ன அந்த சேயிங்னா, ட்ரை நாட் டு பிகம் அ மேன் ஆஃப் சக்ஸஸ், ரேதர் பிகம் அ மேன் ஆஃப் வேல்யூ. ஸோ எவ்வளோ நல்லா செய்யுங்க இல்லையா? ஸோ நம்ம சக்ஸஸை பற்றி மட்டுமே நினச்சி ஓடிட்டு இருக்காம, சக்ஸஸை மட்டும் குறிக்கோளோட நினச்சிட்டு ஓடிட்டு இருக்காம, நம்ம நிறைய வேல்யூஸ் வளர்த்துக்கணும். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஒரு செயலை நம்ம சரியாக செஞ்சு முடிக்கணும். ஸோ ஒரு நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பஞ்சுவாலிட்டி. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா வேல்யூஸ் நம்ம ஆஸ் அ மேனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா, சக்ஸஸை பார்த்து மட்டும் ஓடாமல் நம்ம வேல்யூஸுமே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூஸும் வளர்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், லிமிட் பற்றி தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் மேம், லிமிட்னா என்ன அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டினாக இருக்கும், சரியா? எதுக்கு மேம் நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும், லிமிட்னா அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ இந்த லிமிட்டுங்கிற டேர்ம் நியூவாக இருக்கிறனால, ஸோ இங்கிலீஷில் லிமிட்னா என்னது, ஒரு எல்லை. இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ லிமிட் அப்படிங்கிறது ஒரு எல்லை. ஸோ எல்லைனா என்ன, அதை நம்ம இது கூட ரிலேட் பண்ணுறது இங்கே அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன், அது எப்படியெல்லாம் டிஃபைன் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒய் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணுறேன், இப்படி தான் வருது. ஸோ இங்கே எக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். எக்ஸில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், அந்த பாயிண்ட் என்னது, ஏ. ஸோ அந்த பாயிண்ட் ஏயா இருக்கும்போது எனக்கு இதோட ஒய் வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏயா இருக்கும்போது அந்த ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், எஃப் ஆஃப் ஏயா இருக்குமா? எஸ், இதுதான் இந்த எஃப் ஆஃப் ஏயா இருந்திருக்கும், சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இது பின்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ பி. சரி, இப்போ வந்து நான் என்ன இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்திருக்கேன். அந்த ஏ வந்து கிராஃப் y is equal to f of x ஃபங்க்ஷனில் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா f of a, அதாவது b கொடுக்கும். அண்டர்ஸ்டுட், கிளியர்? சரி மேம், லிமிட்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஏக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குமா, இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குமா? இது வந்து ஏயை விட ரொம்ப சின்ன வேல்யூ, ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏயை விட ரொம்ப சின்ன வேல்யூ இந்த பக்கம் வரும். ஸோ ஏயை விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ இங்கே வரும். ஓகே, ஸோ இது வந்து ஏயை விட மேக்ஸிமமாக இருக்கிற பாயிண்ட்டு, இது ஏயை விட மினிமமாக இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ ஹெச் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி, ஹெச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஹெச் அப்படிங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னா, ஸோ ஏ இந்த இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், ஏ மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை
a plus hன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து நெய்பர்ஹுட். இப்போ நான் லிமிட்டை டிஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா ஏக்கு போகுது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதோட மீனிங் என்ன மேம்னு உங்களோட கொஸ்டின் இருக்கும். எக்ஸ் அப்படிங்கிறது ஏக்கு ஈக்குவலா இல்லை, எக்ஸ் அப்படிங்கிறது ஏயை அப்ரோச் பண்ணுது சரிங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது ஏக்கு ஈக்குவலா கிடையாது, எக்ஸ் அப்படிங்கிறது ஏயை அப்ரோச் பண்ணுது. ஸோ ஏயை அப்ரோச் பண்ணுது அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயை அப்ரோச் பண்ணுதுன்னா ரெண்டு சைடில் அப்ரோச் ஆகும் இல்லையா. எஸ், ஒரே நிமிஷம். ஸோ ரெண்டு சைட்லையுமே அப்ரோச்சிங் நடக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் அப்ரோச்சிங் நடக்கும். திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ அப்ரோச் ஆகுது, இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஏ அப்ரோச் ஆகும் சரிங்களா. ஸோ அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதா ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது அப்ரோச் ஆகுது ஏஏ எந்த சைடில் இருந்து, மைனஸ் நெகட்டிவ் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா, லிமிட் வந்து எக்ஸ் எங்கே அப்ரோச் ஆகுது, ஏக்கு லெஃப்ட் சைட் வேல்யூ அப்ரோச் ஆகுது, அதாவது இந்த பக்கம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு அப்ரோச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பி அப்ரோச் பண்ணுதா, பி அப்படிங்கிறது வேல்யூ அப்ரோச் பண்ணுதா. ஸோ அதுதானே இங்கே பி வேல்யூவை அப்ரோச் பண்ணுது. ஸோ ஐ கேன் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை நான் பின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து ஏ மைனஸ் அப்படிங்கிறது வெரி க்ளோஸ் டு ஏ, லெஃப்ட் சைடில் ரொம்ப க்ளோஸ் டு ஏன்னு பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இங்கே எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ ப்ளஸ் அப்படின்னா, ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஏ அப்ரோச் பண்ணும் போது எக்ஸு, ஸோ அப்போ அது கரஸ்பாண்டிங்காக அந்த ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது, பி அப்ரோச் பண்ணுது. ஸோ இதே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த லிமிட் இந்த பர்டிகுலர் கேஸில் பார்க்கும்போது இந்த லிமிட் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் என்னவாகும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், லிமிட் எக்ஸிஸ்ட். ஓகே, லிமிட் எக்ஸிஸ்ட். இதுவே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லை, சாரி இது எல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லைன்னு அப்படின்னா, ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சில கேஸ்ல வந்து லிமிட் என்னவாயிடும் தெரியுமா. ஸோ சில கேஸ்ல லிமிட் எல்ஹெச் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்து அது இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற கேஸ்லையுமே என்னவாகும், லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லிமிட் வந்து ஒரு ஃபைனட் வேல்யூவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்க மேம், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிட்டீங்க, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் சரிங்களா. சரி, ஓகே ஃபைன். ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் நான் சொல்லட்டுமா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இப்போ என்னோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து ஒரு பேரபோலாவை இங்கே ட்ரேஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் இது பேரபோலாவை ட்ரேஸ் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்போ ஒரு ஹோல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா இந்த லைனை ட்ரேஸ் பண்ணி போகுது. ஓகேவா. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆக்சுவலி எல்லா ரியல் வேல்யூமே டிஃபைனான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் டிஃபைன்டு. ஸோ எல்லா வேல்யூ இந்த ரியல் லைனில் இருக்கிற ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்குமே இது ஒரு வேல்யூவை கொடுக்குது, ஆமாம் தானே, ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது, இதை வந்து ஸ்டெப் வைஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வர வரைக்கும், அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ஃபங்க்ஷனும் எக்ஸோட எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ரைட் சைடில் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஏயா இருக்கிற கேஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேல்யூவை எடுக்குது. எக்ஸ் லெஸ் தென் ஏயா இருக்கிற கேஸில் இந்த பேராபோலா ஃபங்க்ஷனை எடுக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னென்னல பெருசாக நான் டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிமிட் கண்டுபிடிக்க முடியும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு, நான் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே என்ன, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் என்னன்னு நான் பார்க்கணும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ மைனஸ், ஸோ ஏ மைனஸ்னா என்ன, வெரி க்ளோஸ் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பார்க்கணும் இல்லையா. ஸோ வெரி க்ளோஸ் டு
எக்ஸ் அதாவது ஏக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எக்ஸ் வேல்யூ லெஃப்ட் சைடில் பார்க்கணும். அப்போ இந்த வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இது எதை அப்ரோச் பண்ணுது? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்ரோச் பண்ணுதா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது? எஃப் ஆஃப் ஏஆ இருக்கும். அது பர்டிகுலராக இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும்? ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து b1னும், ஸோ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? b2ன்னு எடுத்துக்கிறேன். 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ எனக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல பார்க்கும்போது when left hand x வந்து approaching to a from left side அப்படின்னு பார்க்கும்போது கரஸ்பாண்டிங்காக அந்த கிராஃப் வந்து எதுக்கு அப்ரோச் ஆகுது? b1 வேல்யூ அப்ரோச் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு b1ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு a மைனஸ் a ப்ளஸ் ப்ளஸ்னா என்னது? ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ அப்ரோச் பண்ணுது? b2 அப்ரோச் பண்ணுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது இங்கே? b2. ஸோ இங்கே மேம் நீங்கள் இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கீங்க. ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா இங்கே ஹோல் இருக்கு. எஃப் ஆஃப் ஏக்கு இது இல்லை வேல்யூ. ஸோ இங்கே ஒரு டாட் வச்சிருக்க பார்த்தீங்களா? இதுதான் வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ இங்கே என்ன கொடுக்கும்? b2 கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கிராஃப்ல இருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம். ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ இது வந்து லிமிட் எக்ஸிஸ்டான்னு கேட்டால் நோ. ஸோ த ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லாதனால, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லாதனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஓகே, ஐ ஹோப் இந்த டெஃபினேஷன் ஆஃப் லிமிட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட்டோட டெஃபினேஷனை இன்னொரு விதமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ லெட் மீ இரேஸ் இட் ஆல். ஸோ லிமிட்டோட இன்னொரு டெஃபினேஷன், ஸோ அதுவுமே இதே கான்செப்ட் தான். சின்ன ஒரு புதுசாக ஒரு குட்டி வேரியபிளை நான் இங்கே ஒன்று புதுசாக போட போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன்? கிராஃப் வரைய போகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை நம்ம வேறு மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ ப்ளஸ் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ மைனஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ இங்கே எக்ஸ் வந்து இங்கே ஏயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பார்க்குறேன்னா ஒரு ஹெச் அப்படிங்கிறது ஒரு வெரி ஸ்மால் வேல்யூ. ஹெச் அப்படிங்கிறது ஒரு வெரி ஸ்மால் வேல்யூ. அந்த வேல்யூவை நான் ஏலேருந்து மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ கிடைக்கும், ஏ மைனஸ் ஹெச் இல்லையா? ஸோ அந்த ஏ மைனஸ் ஹெச்சை வச்சு நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை ஏ மைனஸ் ஹெச்சை வச்சு போடலாம். அதாவது லிமிட் ஹெச் அப்படிங்கிறது அப்ரோச்சிங் டு 0. நான் இங்கே என்ன சொன்னேன்? ஹெச் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ. இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எங்கே போகும்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச்சுக்கு போகுமா இந்த ஃபங்க்ஷன்? எஸ், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச்சுக்கு போகுமா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு? ஸோ அந்த வேல்யூ தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் தான் இந்த வேல்யூ கொடுக்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கொடுக்குது. ஸோ வென் ஹெச் வந்து என்னது? வெரி ஸ்மால் வேல்யூ. ஸோ இப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை. ரைட் ஹேண்ட் லிமிட்டை நீங்கள் எப்படியும் டிஃபைன் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா லிமிட் ஹெச் அப்ரோச்சிங் டு 0. ஸோ நான் ரைட் சைடில் பார்க்குறனால ஆப்வியஸாக ஏ வந்து ஏயை விட பெருசாக இருக்கிற வேல்யூ தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் ஹெச் வருமா? ஸோ அது ஏயை விட கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் ஏக்கு ரைட் சைடில் அப்படிங்கிறனால ஹெச் வந்து என்னது? அப்ரோச்சிங் டு 0. இந்த ரைட் சைடில் இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கறது இல்லையா? ஸோ அப்போது லிமிட் ஹெச் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச்னு வரும். ஸோ லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் நீங்கள் இப்படி டிஃபைன் பண்ணாலும் கரெக்ட் தான். எஸ், இப்படி டிஃபைன் பண்ணாலும் கரெக்ட் தான், இப்படி டிஃபைன் பண்ணாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒவ்வொரு டைமும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் டிஃபைன் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக நம்ம எழுதணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் மூலியமாக நீங்கள் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்கன்னா
அந்த ஃபங்க்ஷன் பர்டிகுலர் ஏல இருக்கும் போது என்ன வேல்யூவோ அது கொடுக்கல, ஏக்கு பக்கத்துல, அதாவது ஏக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஏக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ மைனஸ்ன்னு போட்டா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆல் அபவுட் டெஃபினேஷன் ஆஃப் லிமிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0. இங்க மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சரிங்களா? எஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் கிவ் என்ன வேல்யூ கொடுக்கும், பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். எக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் -2 இஸ் +2, மாடுலஸ் ஆஃப் -3 இஸ் +3, மாடுலஸ் ஆஃப் 5 இஸ் 5 இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே படிச்சிருக்கீங்க. எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா, எக்ஸ் வந்து <0 இருக்கு அப்படின்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாகுது, அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக ஒரு மைனஸை அந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் நெகட்டிவ் தான், எக்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது இல்லை ஈக்குவல் டு 0 இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, அந்த எக்ஸ் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி அது எக்ஸே கொடுத்துட போகுது இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறேன், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு, இங்கே 0 தானே, ஸோ 0 + 0 மைனஸ் போடணும். 0 மைனஸ் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறனால 0 மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வருமா? ஸோ 0 மைனஸ்னா என்ன அர்த்தம், ஸோ 0 விட கம்மியாக இருக்கிற வேல்யூ. இப்போ 0 விட கம்மியாக இருக்கிற வேல்யூனா இந்த கண்டிஷனை தானே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கண்டிஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன, -x கொடுக்குதா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 மைனஸ் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது, -x. எஸ், ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது மேம், ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, அதாவது -0.0001 போடலாமா? எஸ். அதை நான் இங்கே போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 0.00011 வருமா? இருந்தாலும் அந்த 0.0001ங்கிறது வந்து வெரி க்ளோஸ் டு 0 இல்லையா? ஸோ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடும். மேம் இவ்வளவு போடணுமா, இவ்வளவு யோசிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு பாலினாமியல் இங்கே எக்ஸ்பிரஷனாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அதோட 0னா 0வோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், எஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிரும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைட் ஹேண்ட் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 ப்ளஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ வெரி க்ளோஸ் டு 0 ரைட் சைடில் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 ப்ளஸ் அப்படிங்கும் போது, ஸோ இதோட பாசிட்டிவ் சைட் என்னது இங்கே, யா, ஸோ 0வுக்கு ரைட் சைடில் எக்ஸ் ஃபங்க்ஷனை எடுக்குது. ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா? எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லிமிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும், வெரி க்ளோஸ் டு 0. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.0001 போடலாமா? ஸோ அது இங்கே போடும்போது எனக்கு அதே தான் வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 0 அப்ரோச்சிங் டு 0. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நான் ஒரு குட்டி நோட்டேஷன் இங்கே எழுத சொன்னேன் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன போட சொன்னேன், எஃப் ஆஃப் 0 மைனஸ்ன்னு போட்டுக்கணும் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 0 ப்ளஸ், எஃப் ஆஃப் 0 ப்ளஸ், இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், எஃப் ஆஃப் 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதுவும் அந்த ஈக்குவல் எதுக்கு இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்லிடலாம், லிமிட் எக்ஸிஸ்ட், லிமிட் exist and limit x approaching to 0 modulus of x ஓட வேல்யூ இங்கே என்னது 0ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே,
ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.2 பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸா. எஸ். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா. டஸ் திஸ் எக்ஸிஸ்ட், இதுதான் என்னோட கொஸ்டின் இல்லையா. சரி ஃபைன், நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிராஃப் வரைஞ்சிடலாம். இதுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி ஸோ உங்கள் மைண்டில் ஒரு இது இருக்கு மேம், இதுக்கு கிராஃப் எப்படி மேம் வரைகிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. எஸ். ஸோ ரூட் ஆல்வேஸ் கிவ்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ரூட் என்ன பண்ணும், எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ் என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும் போது தான் டிஃபைன் ஆகும். வரக்கூடிய ஆன்சரும் என்னதான் கொடுக்கும், இதை தான் கொடுக்கும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ் வந்து என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். சரி மேம், இதை நான் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து என்ன வேல்யூ கொடுக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி சாரி இப்படி போட மாட்டோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா. சரி, இது ஆக்சுவலி வந்து என்னன்னா பாரபோலாவோட ஈக்குவேஷன். நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா வாட் யூ கெட்னா ஒன் ரைட் வேர்ட்ல ஒரு 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 இந்த பர்டிகுலர் கிராஃபுக்கு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு உங்களுக்கு கிராஃப் வந்து இப்படி வரும். ஓகே. ஆனா இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு தான் இந்த கிராஃப். வேர் இஸ் மை பென். சரிங்களா, அதுக்கு தான் இந்த கிராஃப். மேம் அப்போ இதுக்கு நான் எப்படி வரையறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதை நான் பாசிட்டிவ் மட்டும் தானே கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒய் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் இந்த கண்டிஷன்ல. ஓகே. ஸோ வேர் இட் இஸ் ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு இல்லை நம்ம வரைய போகிற கிராஃப், நம்ம வரைய போகிற கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். நான் ஆல்ரெடி வரைஞ்சது ஞாபகம் இருக்கா. ஸோ ஒய்யோட வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த கிராஃபில் இருக்கிற மேல் பாட்டை மட்டும் நீங்கள் வரைவீங்க. ஸோ இப்படி வரைவீங்க. அண்டர்ஸ்டுட். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கிவன் ஓவர் ஹியர். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன் நான் வரைஞ்சாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும். ஸோ அது வந்து இங்கே என்ன கண்டுபிடி, இது எதுனா எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் 0 மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ லிமிட் x approaching to 0 minus f of x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு வேல்யூ கிடைக்குது இந்த 0க்கு வெரி க்ளோஸில் இருக்கிற லெஃப்ட் சைடில். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆகலை, the function is not defined இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துடும்னா the limit this actually not defined, you can write this does not exist. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதணும். அண்டர்ஸ்டுட். ஸோ ஐ திங்க் இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சி பார்த்தோன்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ பார்க்கும்போது இதோட வேல்யூ அதாவது எக்ஸ் வந்து 0க்கு அப்ரோச் ஆகும் போது ஒய் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கணும். அந்த ஒய்யும் வந்து 0 தானே இங்கே. ஸோ ஒய் எதுக்கு அப்ரோச் ஆகுது, 0க்கு அப்ரோச் ஆகுது. இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இது அதனால இப்போ வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை இல்லையா. ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது உங்களோட ஆன்சர். ஓகே. ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா, நம்ம ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்காடா கண்ணா? ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனோட பேர் சொல்ற மாதிரி அது இன்டீஜரை மட்டும்தான் ஆன்சராக கொடுக்கும். அதாவது 1 2 3 -1 0 -15 அந்த மாதிரி வேல்யூஸை மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஆன்சராக கொடுக்கும். சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5.2 கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஃப்ராக்ஷன் இல்லை டெசிமல் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு க்ளோஸ்லையா இது க்ளோஸாக இருக்கிற லீஸ்ட் நியரஸ்ட் லீஸ்ட் இன்டீஜரை கொடுக்கும். ஸோ நியரஸ்ட்ல இருக்கிற இது இந்த 5.2 விட கம்மியா இருக்கிற இன்டீஜர் என்ன? 5ஆ? ஸோ அது 5ங்கிறது கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது கொடுக்குற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற வேல்யூ எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? இன்டீஜரா இருக்கும். நான் என்ன நம்பர் எடுத்துக்கிறனோ, இப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா 5.01 இருக்கு அப்படின்னா, ஸோ எனியாவ் அந்த நம்பரை விட கம்மியா இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூவை கொடுக்கும். பக்கத்துல கம்மியா இருக்கக்கூடிய, ரொம்ப நியரஸ்டா கம்மியா இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூவை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷனோட நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடலாமா? இங்க பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 2 மைனஸ் அப்படின்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ எக்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 2க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வேல்யூன்னு என்னது? 1.999999 சொல்லலாமா? எனிஹவ் அது 1.999 வந்திருக்கு. அது வந்து இந்த 2 அப்படிங்கிற இன்டீஜரையே ரீச் பண்ணல, 2வை விட கம்மியா இருக்கு. அப்போ 1.99 இருந்தாலும் இந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கிற இன்டீஜர் என்னது? பக்கத்துல இருக்கிற லீஸ்ட் இன்டீஜர் என்னது? 1 தானே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டிங்கோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 1ன்னு கொடுத்துருச்சு. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 2 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சு? ஸோ ரைட் சைட் 2க்கு ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூ பார்க்கணும். ரைட் சைட்ல ரொம்ப நியரஸ்டா இருக்கிற வேல்யூ என்ன? 2.00001 எடுத்துக்கலாமா? ஸோ இது 2.001னா என்னது? எனிஹவ் 2 அப்படிங்கிற இன்டீஜரை விட பெரிய வேல்யூ தான் இது. ஸோ அப்போ அந்த நம்பருக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய லீஸ்ட் இன்டீஜர் என்ன? இங்க இப்போ 2 வந்துருச்சா? ஸோ இது 1, இது 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லை. ஒருவேளை இங்க லிமிட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லிமிட் எக்ஸ் வந்து 2க்கு அப்ரோச் ஆகும்போது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டா, ஸோ தட் திஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் உங்களோட ஆன்சரா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை, இது வராது அப்படிங்கிறது உங்களோட ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஈஸியா இருக்கா? இந்த கான்செப்ட் புரியுதா? ஐ ஹோப். லிமிட் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் சொல்லும் போது என்னமோ சொல்றாங்களே மேம், ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குன்னு தோன்றி இருந்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி, ஒரு பிக்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டினியூட்டியும் ஈஸியாக இருக்கும், வாட் டிஃப்ரென்சியேஷனும் ஈஸியாக இருக்கும். டிஃப்ரென்சியேஷனோட பேஸே இந்த லிமிட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா எக்ஸாம்பிள் 9.5. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிமிட் எக்ஸ் வந்து எதை அப்ரோச் பண்ணுது? -5 அப்ரோச் பண்ணுது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, ஃபங்க்ஷன்ல இப்போ என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் இல்லை, மாடுலஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாவே இந்த நம்பர் இந்த உள்ளுக்குள்ள அந்த மாடுலஸ்குள்ள இருக்கிறது எங்க நெகட்டிவா போகும் அப்படிங்கிறது நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிடணும். இங்க எக்ஸ் வந்து என்ன வேல்யூ எடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு மாடுலஸ்குள்ள என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே அதை ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் வந்து என்னது? -5. ஸோ இப்போ டக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்பர் லைன்ல -5 இங்க பிளாட் பண்ணிடணும். ஸோ இப்போ -5க்கு ரைட் சைட்ல இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒன்று கொடுக்கும். இந்த பக்கம் வந்து என்னது? ஒரு வேல்யூ, ஒரு இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதோ ஒரு சைனை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இன்டர்வலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஈஸி தான். ஸோ இந்த இன்டர்வல்ல இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு பாசிட்டிவ்ல கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்வல்ல இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே அந்த ஃபங்க்ஷன் என்னவா தான் கொடுக்கும், பாசிட்டிவ் தான் கொடுக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு -5க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் தானே 0 இருக்கும், 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற பாசிட்டிவ் தானே. ஸோ அப்போது இந்த இன்டர்வல்ல இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் பாசிட்டிவை கொடுக்கும். ஸோ இங்கே நான் ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா -6 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே -6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், -1 வருதா. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நெகட்டிவாக கொடுக்குது. ஸோ இது நெகட்டிவாக கொடுக்கறனால ஸோ மாடுலஸ்குள்ளார எந்த ஒரு வேல்யூ நெகட்டிவாக வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அந்த மாடுலஸ் அந்த ஃபங்க்ஷனோட நெகட்டிவாக மல்டிப்ளை பண்ணிக்கும். இதுதான் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபங்க்ஷனை அழகாக டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இங்கே பிரேக் பாயிண்ட் என்னது, -5 தான். எக்ஸ் வந்து லெஸ் தென் -5 இருக்கும்போது இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்னவாயிடுது, நெகட்டிவ் ஆயிடுது. அதாவது x+5 என்னவாயிடுது, நெகட்டிவ் ஆயிடுது. இந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக மாடுலஸ் வந்து பாசிட்டிவாக மாற்றணும் இல்லையா, அதுக்காக ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல இந்த x+5 வந்து நெகட்டிவ் வேல்யூவை கொடுக்குது. அந்த நெகட்டிவை மாடுலஸ் என்னவாக்குது, பாசிட்டிவ் ஆக்குறதுக்காக மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்குது. ஸோ அப்போ -x+5 வருமா, டிவைடட் பை x+5. ஸோ இது எந்த இன்டர்வல்ல, எக்ஸ் வந்து லெஸ் தென் 5 -5 இருக்கும்போது. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -5 இருக்கும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த x+5 வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்குது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும், மாடுலஸ் எதுவும் மாற்ற போகிறது இல்லை. டினாமினேட்டர் x+5. எக்ஸ் வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு போகுதாமா, 0க்கு போகுது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதோட வேல்யூ என்னது, -1 கேன்சல் ஆகிடும் இல்லையா, -1 வரும். இது வந்து +1ன்னு வரும் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ 0 தான். சரிங்களா. ஸோ ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஒரு கிராஃப் இங்கே நான் வரைகிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் கிராஃபில் வரைகிறேன். ஸோ எப்போவுமே கிராஃப் ஒரு ஐடியாவில் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா. ஸோ டைம் எடுக்கிறதுனால நினைக்காதீங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிராஃப் ஆல்சோ. இது எக்ஸ், இது ஒய். கிராஃப் ரொம்ப ஈஸியாக இங்கே நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸை வந்து இங்கே நான் -5 போடல இல்லையா, -5 ஆகணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. ஸோ இங்கே எக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோன்னா, சாரி -5 தானே, எஸ். கொஞ்சம் இந்த பக்கம் கிராஃபை இழுத்து வரைஞ்சிக்கலாம், இரேஸ் பண்ணிவிட்டு. ஓகே டன். சரியா. ஸோ எக்ஸ் வந்து இங்கே என்னது, -5 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது எக்ஸ் -5 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன, 0. அப்போ இங்கே நீங்கள் டார்க்காக ஒரு டாட் வச்சிடணும். சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ் வந்து -5 விட கம்மியாக இருக்கும்போது, -5 விட கம்மியாக இருக்குன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்வல் இந்த வேல்யூஸுக்கு ஒய்யோட வேல்யூ என்னது, -1 இல்லையா. ஸோ -1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, -1, திஸ் இஸ் +1. ஸோ -1 இங்கே இருக்குன்னா ஒரு ஹோல் போட்டுடணும். ஏன் இங்கே நான் ஹோல் வரைகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்கும் போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, 5. ஸோ அந்த 5 நாங்கள் டார்க்காக பிளாட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ் வந்து -5 இருக்கும்போது -1 கொடுக்காது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ்க்கு தான் -1 கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ அதே மாதிரி எக்ஸ் வந்து இங்கே என்னது, கிரேட்டர் தென் 5 இருக்கும்போது, -5 கிரேட்டர் தென் -5 இருக்கும்போது அதோட வேல்யூ என்னவா கொடுக்குது, +1 கொடுக்குதா. ஸோ அப்போ +1 கொடுக்கறனால யூ ஷுட் பிளாட் லைக் திஸ். ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேலை, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணிடலாமா. ஸோ எஃப் ஆஃப் ஏ, அதாவது a மைனஸ், தட் இஸ் இங்கே ஏங்கிறது என்னது, 5. ஸோ லெட் மீ வழக்க தோசத்தில் ஏனே போட்டாச்சு, 5 போட்டுருமா. ஓகே. எஃப் ஆஃப் 5 மைனஸ், ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் என்னது, எக்ஸ் அப்ரோச்சிங் டு, சாரி, f of -5, -5க்கு லெஃப்ட் சைடில். ஓகேவா. f of -5 மைனஸ் லிமிட் x of
x approaches to -5 மைனஸ். ஸோ நான் லிமிட் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், அதை மறந்துடாதீங்க. லிமிட் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் வந்து இப்போ அப்ரோச்சஸ் டு ஏனோ இல்லை ஏதாவது ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் வந்து 5க்கு அப்ரோச் ஆகும்போது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அது எந்த வேல்யூக்கு அப்ரோச் ஆகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே தவிர எக்ஸாக்டாக அந்த ஃபங்க்ஷன் 5ல என்ன வேல்யூ அப்படின்னு அந்த லிமிட் கொடுக்காது. அந்த லிமிட் கொடுக்கறது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் அது அப்ரோச் ஆகும்போது அது என்ன ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ அப்ரோச் பண்ணுது அதுதான் கொடுக்குமே தவிர எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து அந்த வேல்யூல என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது கொடுக்காது. f(5) கொடுக்காது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு -5 மைனஸ் f(x) இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ அப்போ -5 லெஸ் அதாவது வெரி க்ளோஸ் டு -5 லெஃப்ட் சைடில் பார்க்கணும். அப்படின்னா -5 விட கம்மியாக இருக்கிற எக்ஸ் வேல்யூ அதுக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது -1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ -1ன்னு வந்துடும். ஸோ f(-5) ப்ளஸ் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு -5 ப்ளஸ் f(x) ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -5 இந்த கண்டிஷனா. ஸோ இதோட வேல்யூ என்னது +1. ஸோ த ஆன்சர் இஸ் +1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா f(5) மைனஸும் f(-5) மைனஸும் f(-5) ப்ளஸும் ஈக்குவலாக இல்லை. ஸோ த லிமிட் therefore லிமிட் does not exist. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எல்லை இல்லை அப்படின்னு எழுதணும். எல்லை புள்ளி இல்லைன்னு எழுதணும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இதுவுமே ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க என்னன்னா x + 1 x is greater than 0, x - 1 x is less than 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லிமிட் x approaching to 0 f(x) இல்லையா? ஸோ அப்போ f(0 + கண்டுபிடிக்கணும், f(0 - கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ இங்கே லிமிட் x approaching to 0 + limit x approaching to 0 minus f(x). சரி, இப்போ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? 0க்கு ரைட் சைடு, அதாவது x வந்து 0 விட பெருசா இருக்கணும். x 0 விட பெருசா இருக்கும்போது இது எந்த ஃபங்க்ஷன் எடுக்குது? x + 1. அப்போ லிமிட் x approaching to 0 minus 0 plus x plus 1 இல்லையா? ஸோ இப்போ x plus 1 லிமிட் எதை அப்ரோச் பண்ணுது? 0 அப்ரோச் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது? ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சாலும் சரி வெரி க்ளோஸ் டு இப்போ 0 இருக்குன்னா 0.001 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போடும்போது இங்கே என்ன கிடைக்கும்? 1.001, வெரி க்ளோஸ் டு 1 இல்லையா? ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனாக இருக்குது அந்த லிமிட்டில் அப்படின்னா டைரெக்டாக அந்த 0வை நீங்கள் மேலே லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வர ஆன்சர் தான் அந்த ஃபங்க்ஷனும் அப்ரோச் பண்ணுற வேல்யூ. சரிங்களா? ஓகே ஃபைன். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா லிமிட் x approaching to 0 மைனஸ் நான் பார்க்குறேன்னா இப்போ 0 மைனஸ்னா 0 விட லெஸ் தெனாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? where it is, yeah. So 0 விட less than இருக்கணும். அப்படின்னா இந்த கண்டிஷன் தானே. ஸோ x - 1. ஸோ இப்போ வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது? யா -1 வருதா? எஸ். ஸோ இந்த இடத்துலையுமே என்ன ஆயிடுச்சு? f(0 +)ம் f(0 - not equal. The limit does not exist ன்னு எழுதணும். limit does not exist. மேம் இது கிராஃப்ல ஐடியா சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழகாக கிராஃப் கூட வரையலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு டு ட்ரா கிராஃப். ஸோ இங்கே நான் கிராஃப் வரைய போகிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் 0வாக இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் வாட் எக்ஸ் -1. ஸோ இதுக்கு நான் ஒரு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். y is equal to இதுதான் என்னோட ஃபங்க்ஷன்.
ஸோ இதை 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் லைன் வரைய முடியும். ஸோ 0 இப்போ இங்கே வந்து 0ன்னு இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் எக்ஸ் வந்து 0வாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னது -1. ஸோ எக்ஸ் 0வாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ -1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. சரியா? ஸோ இது -1 நீங்கள் நான் ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 0. ஸோ இப்போ y 0வாக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ என்னது? இல்லைனா வந்து x is equal to what 1 இருக்கும் -1 இருக்கும் போது y ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா -1க்கு இங்க ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம லைன் வரைஞ்சிடலாம் இல்லையா? ஸோ -1 இருக்கும் போது y ஓட வேல்யூ -2. ஸோ -1க்கு -2. okay, so the line will go like this. okay, so இந்த இடத்துல நீங்க மறக்காம ஹோல் வரைஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல you should put hole. இந்த இடத்துல ஹோல் தான் வைக்கணும். சரிங்களா? ஏன்னா 0க்கு எந்த ஒரு வேல்யூமே இங்கே என்னது டிஃபைன் ஆகலை. ஸோ நீங்கள் ஹோலே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம போட்டோம்னா ஸோ ஒய் வந்து எக்ஸ் 0வாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 2. சரிங்களா? ஸோ 2 பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், லைன் வரைஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தாவே தெரியுது அட் பாயிண்ட் 0 வந்து இது என்னது இந்த லெஃப்ட் வாட் ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து அப்ரோச் ஆகிற பாயிண்ட் வந்து 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது அப்ரோச் ஆகிற பாயிண்ட், இந்த ஃபங்க்ஷன் அப்ரோச் ஆகிற பாயிண்ட் வந்து என்னது -1. ஸோ ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது இந்த கிராஃபை வச்சு இல்லையா? ஃபைன். ஸோ கிராஃபை வச்சு நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஈவன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது இப்படி சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 9.6 பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? எஸ். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மாஸ்டர் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டானு செக் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது அப்ரோச்சிங் டு 1 4 into இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். f of 1 மைனஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சப்போ எக்ஸ் அப்ரோச்சிங் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 மைனஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு 4 into இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம எப்படி எங்கே நெகட்டிவ் வருது, எந்த எக்ஸ் வேல்யூக்கு இந்த எக்ஸ் -1 வந்து நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் பிளாட் இட் இன் நான் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைனில் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கே 1 எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ்னும் இந்த இன்டர்வலில் நெகட்டிவ்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 1 விட கம்மியாக இருக்கும் போது எனக்கு எக்ஸ் -1 நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குது. ஸோ அது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு மாடலஸ் என்ன பண்ணிடுவோம், நெகட்டிவாக மல்டிப்ளை பண்ணிக்கும். இங்கே எக்ஸ் வந்து இப்போ நான் என்ன லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் பார்க்குறேன், எக்ஸ் வந்து 1 விட கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த மாடலஸ் என்ன பண்ணிடுவோம், ஒரு நெகட்டிவ் சைனை மல்டிப்ளை பண்ணிக்கும் இல்லையா? ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் மாடலஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நெகட்டிவ் போட்டுக்கணும். -4 into x -1 plus x -1 divided by x modulus minus of x அப்படி minus of x plus 1 sorry minus of x -1 minus multiply பண்ணிச்சா minus of x plus 1 ன்னு போட்டுக்கலாமா? That's it. So which is equal to limit x approaching to 1 minus 4x plus 4 plus x minus 1 divided by minus x plus 1. Okay, so you get இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா limit sorry இந்த இடத்துல it's plus 1 கரெக்ட் தான். limit x approaching to 1 minus so இது பண்ணும்போது என்ன ஆகும், minus 3x plus 3 divided by minus 3 plus 1. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலேருந்து 3 காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 மைனஸ் இங்கே எக்ஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியமே இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா கேன்சல் ஆகிடுது. 3 into minus x plus 1 divided by minus x plus 1. So both will get cancelled. Your answer is 3. So left hand limit வந்து 3ன்னு கிடச்சிருச்சு.
ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 3 கிடைச்சது அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட், இல்லைன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா. ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போமா. ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்ரோச் ஆகுது 1 ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு 4 இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எக்ஸ் 1 விட பெருசாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 பாசிட்டிவ் தான் கொடுக்கும். மாடுலஸ் ஒன்றும் இங்கே அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, அது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அது அப்படியே மாடுலஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் எழுதிக்கிட்டா போதும். என்ன ஆகும் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன வருது 4x லிமிட் x approaching to 1 plus 4x minus 4 plus x minus 1 divided by x minus 1 ன்னு வருமா. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் லிமிட் x approaching to என்னது 1 plus, so then you get 5x minus 5 divided by x minus 1. 5 காமனாக இருக்குது, நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும் 5 into x minus 1 divided by x minus 1. Your answer will be 5. Yes, this is actually equals to 5. So இங்க என்ன ஆயிடுச்சு f of 1 minus left hand limit to right hand limit to equal இல்ல, the limit does not exist in எழுதிருங்க. The limit does not exist. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 9.1ல் இருக்கிற 10th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சரி மேம், முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலையா அப்படின்னு உங்கள் கொஸ்டின் வரும். ஸோ ஆக்சுவலி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்களே சால்வ் பண்ண முடியும். அங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது அப்ரோச்சிங் டு சம் வேல்யூ, ஒரு ஏயோ இல்லை 1ஓ 2ஓ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் லிமிட்னா என்னது, அது க்ளோசஸ்ட் வேல்யூஸ் வந்து எதுக்கு அந்த க்ளோசஸ்ட் வேல்யூ அந்த ஃபங்க்ஷனில் எதுக்கு அப்ரோச் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் நமக்கு லிமிட் வேல்யூ இல்லையா. ஸோ அப்போது எக்ஸுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த ஃபங்க்ஷனில் போடணும். அது போடும்போது எந்த வேல்யூக்கு அப்ரோச் ஆகுதுங்கிறத செக் பண்ணணும். அதுதான் ஆன்சர் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, அவங்களே ஒரு டேபிளில் அந்த வேல்யூஸோட அந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அது எப்படி போகுது, அது நியர்பை வரும்போது அது எந்த வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினில் கிராஃபை வச்சு உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வெதர் த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது, வெதர் த ஃபங்க்ஷன் அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லிமிட் வேல்யூ கிராஃபை வச்சு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெக்யூலராக இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ என்ன இங்கே கொடுத்துருக்கான். ஸோ லிமிட் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ லிமிட் let me write. So limit x tending to 1 f of x கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு வந்து 1க்கு தானே போகுது. ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து க்ளோசஸ்ட் வேல்யூ, அதாவது ரைட் சைடில் பார்க்குறேன். அப்போ எஃப் ஆஃப் 1+ போட்டுக்கலாமா. ஸோ அப்போ இதோட லிமிட் என்னது லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 1 + f of x. ஸோ இது கரஸ்பாண்டிங்காக இந்த வேல்யூ f of x வந்து எதை அப்ரோச் பண்ணுது 3ங்கிற பாயிண்ட்டை அப்ரோச் பண்ணுது. ஸோ அதே மாதிரி f of 1-, அதாவது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1-. ஸோ f of xோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குது. ஸோ அதுவுமே ரைட் சைடில் வந்து நம்ம பார்க்கணும், நெய்பர்ஹுட்டில் ரைட் சைடில் பார்க்கணும். ஸோ அது கரஸ்பாண்டிங் அது எந்த வேல்யூ அப்ரோச் பண்ணுது 3 அப்ரோச் பண்ணுது. ஸோ இதோட வேல்யூவும் எஸ் நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. சரி, இன்னொரு அப்போது வந்து இந்த லிமிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் ரெண்டுமே ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம் லிமிட் எக்ஸ் வந்து அப்ரோச்சிங் டு 1 f of xோட வேல்யூ 3ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ 3, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 f of x வந்து 3. ஸோ f of 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்குறேன்னா இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. அப்போது கரஸ்பாண்டிங்காக 1க்கு இந்த கிராஃபில் இந்த 3 வேல்யூ வராது. அப்போ என்ன வரும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த டார்க் ஸ்பாட், இதுதான் வரும், இதோட வேல்யூ 1. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா f of 1ஓட வேல்யூ 1ன்னு வருது. ஆனால் லிமிட் எக்ஸை வந்து 1 அப்ரோச் பண்ணும் போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 3ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி கேஸும் இருக்குது.
தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு லிமிட் கொடுக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லிமிட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு இதுன்னு கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த கிராஃபை பார்த்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா? இஃப் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எக்ஸ்பிளைன் வை. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா ஏன்னு நம்ம கமெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கிராஃபை பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு கிராஃப். இங்கே எக்ஸ் எதை அப்ரோச் பண்ணுது? 1 அப்ரோச் பண்ணுது. ஸோ எக்ஸ் 1னா இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா? எக்ஸ் 1 ப்ளாட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இதுதானே அந்த ஃபங்க்ஷன். எஸ். ரைட் ஹேண்ட் லிமிட் பார்ப்போமா? யா, ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ். ஸோ இதோட வேல்யூ என்னது? 0வா? ஸோ ஒய் ஆக்சிஸில் தானே பார்ப்போம் அதோட வேல்யூ. யா, அதோட வேல்யூ 0. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 மைனஸ் என்ன? லெஃப்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது அந்த வேல்யூவுமே இந்த ஃபங்க்ஷன் எங்கே தான் வருது? 0க்கு தான் அப்ரோச் பண்ணுது. இங்கே வந்து யா, இங்கேயும் 0 தான் அப்ரோச் பண்ணுச்சு. ஸோ அப்போ ரெண்டுமே 0 தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல். இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0. சீக்கண்ட் நம்ம கண்டுபிடிக்கணுமா? எஸ். எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0. அப்போ எக்ஸ் எங்கே 0க்கு இருக்குது அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் எதை அப்ரோச் பண்ணுது? 1. ஸோ அப்போது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் வந்து 1 அப்ரோச் பண்ணுது. அதே மாதிரி இதோட லெஃப்ட் சைட் பார்க்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே அப்ரோச் பண்ணுது? அதுவும் 1 தான் அப்ரோச் பண்ணுது. எஃப் ஆஃப் 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இந்த லிமிட்டோட ஃபங்க்ஷன் வேல்யூமே 1 தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸ் எங்கே போகுது? 3க்கு போகுதா? 3 எல்லாம் இங்கே வைங்க, பாயிண்ட் வைங்க. ஓகே, ஃபைன். இப்போ நான் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறேன். அப்போ என்னது? எஃப் ஆஃப் 3 ப்ளஸ்ஸா? ஸோ அதோட லிமிட் வேல்யூ என்னது? ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எங்கே போகுதுன்னு தானே பார்ப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எங்கே போகுது? யா, இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது. ஸோ அப்போது நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸா? எஸ். பண்ணும்போது ஸோ இந்த பக்கம் பார்க்கணும். ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? கீழே போகுது. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது? மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இது இன்ஃபினிட்டியாக இருக்குது இல்லையா? எக்ஸிஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ 5க்கு பார்க்கணும் இல்லையா? ஸோ 5ங்கிறப்ப எக்ஸ் வந்து எங்கே போகுது? எக்ஸ் வந்து 5க்கு போகுது. லெஃப்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்துடலாமா? எஃப் ஆஃப் 5 ப்ளஸ். ஸோ இது எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுது? இது அப்படியே மேலே கொண்டு போகலாமா? ஸோ இது எதை அப்ரோச் பண்ணுது? எஸ், 1 அப்ரோச் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் 1 ஹியர். சரிங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 5 மைனஸ் இங்கே என்ன வரும்? ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்க்கணும் இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இது எங்கே அப்ரோச் பண்ணுது? -1. ஸோ இது -1. ஸோ அப்போது ரைட் ஹேண்டும் அதாவது எஃப் ஆஃப் 5 ப்ளஸும் எஃப் ஆஃப் 5 மைனஸும் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கிறனால த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடணும். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கெச் பண்ண போகிறோம் கிராஃப். சரிங்களா? ஸோ தென் ஐடென்டிஃபை த வேல்யூ ஆஃப் எக்ஸ் நாட். வெயிட், லெட் மீ ஷோ யூ. Then identify the values of x naught for which limit x approaching to x naught f of x exists. So அந்த x naught எல்லாத்துலேயுமே f of the limit வந்து என்னவா இருக்கணும்? எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம x naught வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாமா? எஸ். சரி, ஓகே. ஸோ நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த கிராஃபில் வந்து எங்கெங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 2, 4. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எங்கே நம்ம 2 போட போகிறோம்? இங்கே 2. எஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி 4. சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். பேரபோலாவா? ஸோ கண்ணை மட்டும் பேரபோலா வரைஞ்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே நம்ம வந்து இந்த பேரபோலா கண்டிப்பாக ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும். இது 2 தானே, லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து 2 தானே. ஸோ அப்போ ஒய் எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது? 4ஆ? எஸ். எக்ஸோட வேல்யூ இங்கே 2ஆக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4.
ஸோ இங்கே நமக்கு 4ங்கிற பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை 4 வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பேரபோலா நான் வரைகிறேன். ஸோ பேரபோலா இப்படி வந்து இந்த பாயிண்டில் வந்து தென் கரெக்டாக இப்படி டச் ஆகி ஸோ இப்படியே போய் இந்த பாயிண்டில் நிற்கும் இல்லையா. ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் இந்த இடத்துல நம்ம டார்க்காக வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 8 மைனஸ் 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2x. ஸோ 2 பாயிண்ட் இருந்தால் போதுமா. ஸோ ஃபஸ்ட்டு 2 தானே ஸ்டார்டிங் பாயிண்ட், x இஸ் ஈக்குவல் டு 2 பண்ணும்போது y-யோட வேல்யூ இங்கே என்ன. ஸோ 8 மைனஸ் 4 இஸ் 4. எஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ லாஸ்ட் பாயிண்ட் என்ன 4 போடும் போது y-யோட வேல்யூ 0. ஓகே. ஸோ அப்போ ப்ளாட் பண்ணிட்டா என்ன வந்துடும், இதே பாயிண்ட் தான் 2,4. ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட் வரும் இல்லையா. ஸோ அப்போது இதில் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஹோல் இருக்கும், இங்கே ஹோல், ஏன்னா ஈக்குவல் டு சைன் இந்த இடத்துல இல்லை சரிங்களா. ஸோ அப்போ 4க்கு ஈக்குவலாக இருக்கும்போது என்ன வேல்யூ வருது, 4 வேல்யூ வருது. 4 இங்கே தானே இருக்குது. எஸ், இங்கேருந்து ஃபர்தராக எல்லா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4க்கு graph will be look like this. அதுதானே y is equal to 4 தானே நெக்ஸ்ட் இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ y is equal to 4, x வந்து greater than 4க்கு இந்த கண்டிஷன் சரிங்களா. ஃபைன். ஸோ இப்போ பார்க்கும்போது இது ஒரு பிரேக் பாயிண்ட், இது ஒரு பிரேக் பாயிண்ட். லிமிட்டை நம்ம இங்கே செக் பண்ணால் போதும். ஸோ இப்போ 2ல் நான் செக் பண்ணேன்னா ஆக்சுவலி 2ல் ரைட் சைட் பார்க்குறேன் அப்படின்னா ஏன்னா இங்கே பேரபோலா இருக்குது. ஸோ எவ்ரிவேர் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் த லிமிட் எக்ஸிஸ்ட் தான். ஏன்னா எங்கேயுமே இதை வந்து பிரேக் ஆக போகிறது இல்லை. இது வந்து எக்ஸ் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணேன் அப்படின்னா அது ஈக்குவலாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். இங்கே 2ல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2லையும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே வந்து என்னது சம் 4 பாயிண்ட் தான் என்னது 4 பாயிண்ட்டை தான் வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இல்லையா. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் இப்போ வந்து இன்னொரு பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த பிரேக் பாயிண்டில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், எஃப் ஆஃப் 4 மைனஸா. எஸ். ஸோ எஃப் ஆஃப் 4 மைனஸோட வேல்யூ இங்கே என்னது, இது எதுக்கு அப்ரோச் ஆகுது, 0க்கு அப்ரோச் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் 4 ப்ளஸ், அதாவது நீங்கள் இது எழுதும் போது இன்னும் கிளாரிட்டியாக லிமிட் எக்ஸ் வந்து அப்ரோச்சிங் டு 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதோட வேல்யூ எதுக்கு அப்ரோச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக எதுக்கு அப்ரோச் ஆகுது, 4க்கு அப்ரோச் ஆகுது கரெக்டாக. ஸோ த வேல்யூ இஸ் 4. ஸோ அப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் 0வும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 4ன்னு இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 4 மைனஸும் எஃப் ஆஃப் 4 ப்ளஸும் நாட் ஈக்குவல். ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடணும். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் x is equal to 4. ஸோ x 4 தவிர மித்த எல்லா பாயிண்ட்லையுமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் எக்ஸப்ட் at x is equal to 4. Understood? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா. Yes. Let me draw the graph. So graph வரைஞ்சிடலாமா. Yes. ஸோ இங்கே பை இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா ஓகேவா. சரிங்க. இப்போது சைன் எக்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல சைன் எக்ஸ் கிராஃப் தான் நம்ம வரையணும். அந்த பாயிண்ட் வந்து 0க்கு இந்த பக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், -π/2. ஸோ இங்கே பை, ஸோ இங்கே 3π மைனஸ் 3π/2. ஸோ இப்படி நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 0லேருந்து தான் சைன் கிராஃப் வருது. சைன் 0 தானே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ எங்கே அட்டென்ட் பண்ணுவோம், -1. ஸோ இங்கே வந்து இப்படி வந்துட்டு தென் இந்த பாயிண்ட் இது 0க்கு போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 1 மேலே 1 இங்கே இருக்குன்னா ஸோ இட் வில் கோ லைக் திஸ். 1 ரீச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரா சைன் கிராஃப். இந்த இடத்துல சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0லேருந்து பை வரைக்கும். ஸோ இங்கே π/2 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பை போட்டுக்கிறேன் சரியா. ஸோ தென் ஹியர் இட் இஸ் 3π/2. ஸோ இங்கே வந்து 2π அப்படியே போயிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சரி இந்த கிராஃபோட நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், 1 மைனஸ் cos x. ஸோ இது ஆல்ரெடி நீ ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கேன், 2 sin square θ/2.
மேம் இந்த மாதிரி ஃபார்முலா படித்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது நீ படிச்சிருப்ப, ஞாபகம் வச்சு பாரு. sin square a is equal to 1 minus cos 2a divided by 2 படிச்சியா? எஸ். ஸோ அதோட சின்ன வேரியேஷன் தான் இது. ஏ இருக்க வேண்டிய இடத்துல தீட்டா பை 2 போடுறீங்க. ஸோ யூ கெட் திஸ் ரிலேஷன். ஸோ எனிவே இது வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா தான். சைன் ஃபங்க்ஷனோட அதே என்ன சொல்கிறது, அதே கர்வ் தான், ஆனால் சைன் ஸ்கொயர். எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ அந்த ஐடியா தான். ஆனால் இது பெருசாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாவே போதும். எங்கே பை வரைக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 0. இங்கே நான் வந்து எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த y is equal to 1 minus cos 0ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ y is equal to 1 minus 1 which is equal to 0. ஸோ இது 0 தான். சரி, எக்ஸோட வேல்யூ வந்து பையாக இருக்கிற பை பை 2ஆக இருக்கிற கேஸில் என்ன ஆகும்? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? y is equal to 1 minus cos பை பை 2 வந்து 0வா? யூ கெட் 1. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? பையாக இருக்கும்போது ஸோ ஐ நோ தட் y is equal to 1 minus cos பையோட வேல்யூ என்னது? -1. cos பையோட வேல்யூ -1. 1 minus into minus plus 1 which is equal to 2. ஸோ இதை பிளாட் பண்ணிடலாமா? இங்கேயும் பின்ன இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் 2 இங்கேன்னு வச்சுக்கலாமா? ஸோ 2 எஸ், இங்கே பாயிண்ட்டு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ கிராஃப் பிளாட் பண்ணால் யூ கெட் சம் வாட் லைக் திஸ். இங்கே புள்ளி இப்படி டார்க்காக வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுது? காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுது. காஸ் எக்ஸ் எந்த இடத்துல இருந்து? பையில் இருந்து. சரிங்களா? ஸோ அப்போது காஸ் பையோட வேல்யூ என்னது? -1. ஸோ இது ஸ்டார்ட் ஆகுது -1லேருந்து. ஆனால் ஈக்குவல் டு சைன் இல்லாதனால இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோல் போடணும். ஸோ காஸ் அதுக்கப்புறம் என்னது? காஸ் 3 பை பை 2ஓட வேல்யூ என்னது? எஸ், 0 இல்லையா? யா. ஸோ அங்கேருந்து 0, அதுக்கப்புறம் அப்படியே 1. ஸோ அப்படியே த கிராஃப் வில் கோ லைக் திஸ். ஸோ இது வந்து காஸ் கிராஃப். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து என்ன இருக்கும்? இந்த கிராஃப் இருக்கும். ஸோ இப்போது இதுவும் சேம் கொஸ்டின் தான். எங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஸோ அப்போ எங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுங்கிறத கண்டுபிடிச்சி எக்ஸப்ட் அதுன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ 0ல் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் அப்போனா ரைட் ஹேண்ட் சைட். ஸோ பார்க்கும்போது இதோட வேல்யூ எதுக்கு அப்ரோச் ஆகுது? 0க்கு அப்ரோச் ஆகுது. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் 0 மைனஸ் பார்க்கும்போது என்னது? ஸோ அதே மாதிரி 0வோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்கும்போது ஸோ அதுவுமே எதுக்கு தான் அப்ரோச் ஆகுது? 0க்கு தான் அப்ரோச் ஆகுது. ஸோ 0க்கு வந்து என்னது? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரியா? லிமிட் எக்ஸிஸ்ட். சரி, பிரச்சனை இல்லை, பார்த்தோன்னா சொல்லிடலாம். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஏன் அப்படின்னா, சரி, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ரோச் பண்ணும்போது இந்த வேல்யூ எதுக்கு அப்ரோச் ஆகுது? 2க்கு அப்ரோச் ஆகுதா? ஸோ எஃப் ஆஃப் பை மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எஃப் ஆஃப் பை ப்ளஸ். ஸோ இதோட ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள். ஸோ எதுக்கு அப்ரோச் ஆகுது? -1க்கு அப்ரோச் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம்? எஃப் ஆஃப் பை மைனஸும் எஃப் ஆஃப் பை ப்ளஸும் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் பை. அதுக்கப்புறம் மற்ற எல்லா பாயிண்ட்லையுமே காஸ் ஃபங்க்ஷன் எல்லா பக்கமும் வந்து என்னது? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? யா. எக்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்ரோச் பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனும் அதுக்கே தான் அப்ரோச் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனும் வந்து அப்ரோச் பண்ணுற வேல்யூ தான் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் காஸ் எக்ஸுக்கு வந்து நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைனலி உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் பை மட்டும் தானே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ யூ வாண்ட் டு ரைட் லைக், ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் except at pi. Fine. So can we move on to the next question? Yeah. So இந்த question பார்த்துடலாம். இது வந்து 9.1ல 22nd question. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இஃப் லிமிட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதா, அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ என்ன பண்ணலாம் இங்கே? லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எஃப் ஆஃப் 3 மைனஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ
இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 3 மைனஸ் இங்கே என்ன ஆகும் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இந்த கேஸில் நான் 3 டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை 3 மைனஸ் 3. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் 9 மைனஸ் 9 டிவைடட் பை 3 மைனஸ் 3. 0/0 ஃபார்ம் விச் இஸ் அன்டிஃபைன்டு. இங்கே உங்களுக்கு ஒரு அதாவது 0/0 ஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டிட்டர்மைன்டு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா இப்போ 1/0னா நம்ம அன்டிஃபைன்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேற. 0/0 அப்படிங்கிறது இன்டிட்டர்மைன்டு ஃபார்ம். நம்மளால கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியாது இதுக்கு வேல்யூ இருக்குது, நம்ம சால்வ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு போகுது 3 மைனஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல். இங்கே என்ன தான் இருக்கும் லிமிட் எக்ஸ் வந்து எதுக்கு போகுது 3 மைனஸ்க்கு போகுது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ சும்மா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு ரொம்ப நியர்பை வேல்யூ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2.9999 போடலாமா. இப்போ ப்ளஸ் பண்ணும்போது 2.99 ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் ஆக்சுவலி 5.999 தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6 தானே. ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் வந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த 3 இருக்குன்னா 3யை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா, சரி ஓகே. 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 6ன்னு கிடச்சிருச்சு. வாட் அபவுட் எஃப் ஆஃப் 3 ப்ளஸ்? அப்போ என்ன பண்ணலாம் அதே மாதிரி லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை x minus 3 which is equal to limit x approaches to 3 plus அதே மாதிரி x minus 3 into x plus 3 divided by x minus 3 x minus 3 cancel. so அதே மாதிரி limit x approaching to 3 plus so இங்கே நம்ம x plus 3 substitute பண்ணுறேன் அப்படின்னா x plus 3 போடுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் இங்கே. ஸோ 3க்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ அதாவது 3.001 போடுறேன் அப்படின்னா 6.001 தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6 தான். ஸோ அப்போது எஃப் ஆஃப் 3 ப்ளஸும் எஃப் ஆஃப் 3 மைனஸும் ஈக்குவலாக இருக்குது, அது 6க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த லிமிட் எக்ஸிஸ்ட். லிமிட்டோட வேல்யூ என்னது எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லிமிட். இந்த லிமிட் இருக்கா அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னது மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம டிஃபைன் பண்ணிடலாமா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கே நெகட்டிவ் ஆகுது, அதாவது மாடுலஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ எங்கே நெகட்டிவ் ஆகுதுன்னு நான் பார்க்க சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போடும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணால் இது 1. ஸோ அப்போ இங்கே இந்த இன்டர்வெல்லில் பாசிட்டிவும் இந்த இன்டர்வெல்லில் நெகட்டிவ் வரும். எக்ஸ் வந்து 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஸோ இப்போ எக்ஸ் 1 விட சின்னது நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் வந்து 1 விட சின்னதாக இருக்கிற கேஸில் அது இந்த எக்ஸ் மைனஸ் 1 என்னவாகுது நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது இந்த மாடுலஸ் வந்து அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக அது ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸை வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது நெகட்டிவ் நம்பர் வரும். அந்த நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பராக மாற்றுறதுனா மாடுலஸ் வேல்யூ. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பராக மாற்றுறதுக்காக ஒரு மைனஸ் வந்து இன்பில்டாக இந்த மாடுலஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வருமா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் இதோட கேஸ். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி இங்கே என்ன வந்துடும் -1ன்னு வரப்போகுது. சரியா, இங்கே என்ன ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் 1ங்கிற வர கேஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா வேல்யூ பாசிட்டிவ் தான். மாடுலஸ் ஒரு வேல்யூ பண்ண போகிறது இல்லை, சேம் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே 0னா இதுவும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ இதோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. சரி, இப்போ நான் லிமிட் எக்ஸிஸ்னால் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் நான் பார்க்கணும். எக்ஸ் எதுக்கு அப்ரோச் ஆகுது 1க்கு. ஸோ அப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து என்ன பண்ணுவேன் h of 1 ப்ளஸ் பார்ப்பேன் இல்லையா. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். ஸோ எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 ப்ளஸ்னால் 1 விட பெரிய வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் தானே. ஸோ த ஆன்சர் இஸ் 1. இதுக்கும் 1. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 மைனஸ் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போது 1 விட கம்மியாக இருக்கணும் வேல்யூ. ஸோ அப்போ 1 விட கம்மியாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனா. ஸோ த ஆன்சர் இஸ் -1. ஸோ ஆன்சர் வந்து
மைனஸ் ஒன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸும் எஃப் ஆஃப் ஒன் மைனஸும் இங்கே ஈக்குவலாக இல்லை இல்லையா? ஸோ அதனால த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். த லிமிட், அதாவது லிமிட் அந்த எக்ஸ்டெண்டிங் டு 1 to f of x இருக்கு இல்லையா? ஸோ தட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். This is how you solve this question. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. sketch the graph of the function f that satisfies the given value. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிராஃபை நம்மளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் நம்ம வரையலாம். சரிங்களா? ஸோ அது அப் டு யூ. ஸோ இதுக்கான ஒரு ஐடியாவை நான் இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இங்கே கவனிங்க. ஸோ யா, ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறனால ஸோ ஐம் போட்டிங் இது எக்ஸ், இது ஒய். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் 0 இஸ் அன்டிஃபைன்டு. எஃப் ஆஃப் 0 வந்து அன்டிஃபைன்டு. ஸோ அது வந்து டிஃபைன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஹோல் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? ஆரிஜின் ஓ. சரிங்களா? லெட் மீ எரேஸ் இட். அதை நீங்கள் பாயிண்ட்னு எடுத்துருவீங்க, அதனால தான் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். ஃபைன். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் 0ல் அன்டிஃபைன்ட். ஃபைன். ஸோ இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 0ல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த வேல்யூ எதுக்கு போகுதாமா? 4க்கு போகுது. அப்போது இதுதான் என்னோட 4 வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இங்கே வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே அப்ரோச் ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே அப்ரோச் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அது இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் 2 இந்த பாயிண்ட் 2O அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன்னா ஸோ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன? 6. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 6 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நான் டாட் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கொடுக்குற வேல்யூ 2ல் 6. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அதை நான் இங்கே டாட்டில் பிளாட் பண்ணிட்டேன். ஆனால் லிமிட் இங்கே வேறு எதுக்கு போகுது பாருங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 3க்கு தான் போகுது. ஸோ அப்போது இந்த இடத்துல நான் 3 எங்கேன்னு பார்த்து 3யை பிளாட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த 3யில் என்ன பண்ணிக்கணும்? ஒரு ஹோலை வச்சிடணும். ஏன்னா 2 வந்து 3 கிடையாது, எஃப் ஆஃப் 2 வந்து 3 கிடையாது. ஆனால் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 3. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுதான் இந்த இடத்துல ஐடியாவே. ஓகே, ஸோ யூ ட்ரை டு கனெக்ட் திஸ். ஸோ இப்போது இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஹோலை போடுறோம். ஸோ திஸ் இஸ் 3. சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் நான் இங்கே கண்டினியூ பண்ணேன் இல்லையா? ஸோ அதை நான் மேலே கொண்டு போகாமல் இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது லிமிட் வந்து இந்த கண்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது எந்த வேல்யூக்கு போகுது? 3க்கு போகுது. கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ sketch the graph. ஓகே, ஸோ லிமிட் ஐடியாவை நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இனிமேல் வர நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுலேயே செகண்ட் கொஸ்டின் இருக்கும், அது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன். ஓகே, ஸோ அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் புக்லேயோ இல்லை வந்து ஏதோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் போட்ட கிராஃபும் அந்த கிராஃபும் எப்படி இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் நீங்களே வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுத்துருக்கிற கண்டிஷன் உங்களோட கிராஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ஒன்றே மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி செஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் லிமிட்டோட லிமிட் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராப்ளம்ஸ், லிமிட்டை வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, ஸோ இதில் நம்ம என்னென்ன ஐடியாஸு, எப்படி இருந்தால் நம்ம லிமிட் வந்து யூஸ் பண்ணுவோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், கீப் ஆன் ஸ்டடியிங். ஸோ வீடியோஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். see you all in the next interesting session. Bye.